Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. திமுக கூட்டணியில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்று விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் ராகுல் காந்தியுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை 100 நாட்கள் 100 செய்தியாளர்கள் பகுதியில் பார்க்கலாம். அப்பாவோட கனவுகளை எந்த விதத்தில் விருதுநகர் மக்களுக்கு பிரதிபலிக்க போறீங்க? கேப்டன் எப்பயுமே சொல்கிற ஒரு வார்த்தை வந்து மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டணும் அப்பா சொல்லுவார். நிச்சயமாக அந்த வகைகள் எதுவாக விஷயம் இருந்தாலும் எல்லா விஷயமும் அவங்க கூட செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களை செஞ்சு கேப்டனுக்கு என்ன அவர் சொல்கிறாருன்னா பசி பட்னி இது இல்லாமல் இருக்கணும்பார். அதே மாதிரி நெசவாளர் கேப்டன் என்றைக்குமே ஒரு தோழனாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாமே நான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நான் வெற்றின்றது தேர்தல்ன்றது எனக்கு வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேங்க. 5 வருஷத்துக்கு கழிச்சு மக்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், 5 வருஷம் முடியறப்போ மக்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நான் வெற்றின்னு நினைக்கிறேன். அதுக்கான உழைப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ணன் ஸ்ரீனிவாசன் இங்கே இருக்கார், அவரோட சேர்ந்து நாங்கள் உழைக்க நான் தயாராக இருக்கேன். கூட்டணியில் எந்த வேறுபாடும் இல்லை எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒன்றான கூட்டணினா கேப்டன் எப்பயுமே சொல்கிற மாதிரி கூட்டணி தர்மத்துக்காக காக்கணுன்றாங்க. அதனால் நான் இங்கே ஒரு கருவி தான். அந்த கருவியை வச்சு நான் மக்கள் என்ன பயன்படுத்தணும், நான் கூட்டணி கட்சி ஆளுங்க வச்சு நான் சரியாக நான் பயன்படுத்தி மக்களுக்கு வேண்டியதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். இளைஞர்களுக்காக ஒரு கேள்வி சார். விருதுநகர் இளைஞர்கள் வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. விருதுநகர் மக்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் இருக்கீங்க சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் திமுக ஆட்சி மூலமாக 2 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. சிப்காட் வருது, அது மட்டும் இல்லாமல் நியோ டைடல் பார்க்க ஐடி கம்பெனி வருது. இது அரசாங்கம் மூலியமாக வருது. அது மட்டும் இல்லாமல் 2005 கேப்டன் எப்படி இலவச கணினி மையம் எல்லா தமிழ்நாடு மூலம் திறந்தாரோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி சார்ந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் அதில் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நிச்சயமாக அதை நான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நெசவாளர் ஜாஸ்தி விருதுநகரை சுற்றி, அதனால் டெய்லரிங் வந்து ஃப்ரீ டெய்லரிங் சர்வீசஸ் இந்த மாதிரி பெண்களுக்கு ஸ்கில் கொடுத்தா நிச்சயமாக அதுவும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் பார்க்குறேங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். திமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்றும் அதிமுக கூட்டணி பொருத்தமான புரிந்துணர்வு கூட்டணி எனவும் அதிமுக துணை பொதுச் செயலர் KP முனுசாமி கூறியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அவரிடம் நமது செய்தியாளர் பழனிவேல் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பலைமுனை போட்டி இருக்கு. இதில் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றின்ற மாதிரி பேசப்படுகிறது. அதிமுக NDA கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? சிறப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் எந்த விதமான பொருந்தி செல்லாத கூட்டணியாக இருக்கிறது. காங்கிரஸ் இப்படி சொல்லுகிறது, மதிமுக ஊடகத்தில் சொல்லுகின்ற பொழுது நான் சிரித்துக்கொண்டே அழுகிறேன் என்று சொல்லுகிறார். கம்யூனிஸ்டுகள் நாங்கள் கேட்டதை கொடுக்கவில்லை, ஆனால் வேறு வழியில்லை, கொள்கைக்காக நாங்கள் கூட்டணியில் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்படி அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கூட்டணியை விமர்சனம் செய்யக்கூடிய கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் புரிந்துணர்வோடு பொருத்தமாக எல்லா இடங்களிலும் அந்தந்த கட்சித் தலைவர்கள் இணைந்து தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மேல்மட்டத்திலிருந்து கடைசி தொண்டர்கள் வரை இணைந்து செயல்படுகின்ற ஒரு நல்ல கூட்டணியாக இது திகழ்கிறது. எனவே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் அண்மை காலமாக அதை கடுமையான விமர்சனம் பண்றார். இது எப்படி சிறப்பாக? அறியாத சிறுபிள்ளை ஏதோ அப்பன் நிழலிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. உழைத்து அந்த பதவிக்கு வந்திருந்தால் அந்த உழைப்பில் எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருக்க வேண்டும், எவ்வளவு சோதனைகளை சந்தித்திருக்க வேண்டும். அப்படி அவமானங்களையும் சோதனைகளையும் சந்திக்கின்ற பொழுது மற்றவருடைய மனதை புண்படுத்தாது பேச வேண்டும் என்ற ஒரு அனுபவம் வந்திருக்கும். எதுவுமே இல்லை. ஒரு மகாராஜாவுடைய பிள்ளை அடுத்த பட்டத்துக்கு வருகிறார், அதனால் அவர் ஆணவத்தில் பேசுகிறார், அவ்வளவுதான். நன்றி. புதிய தலைமுறைக்காக வேப்பனவெளியிலிருந்து ஒளிபெற பிரதாப்புடன் பழனிவேல். அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதியாக தான் இருப்பேன் என திருப்போரூர் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ராகுல் கோட்டிக்கு அவர் அளித்த பேட்டியை 100 நாள் 100 செய்தியாளர் பகுதியில் பார்க்கலாம். மகாபலிபுரத்தை உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். அது மிக மிக ஒரு முக்கியமானது. அதே வேளையில் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த சுற்றுலா தலம் என்பது அமைக்கப்பட வேண்டும். கடற்கரை 40 கிலோமீட்டர் கடற்கரை நிறைந்த பகுதியாக இருக்கிறது. மீனவர்கள் கடலில் சென்று மீன்பிடித்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள்
நல்ல விலைக்கு அந்த மீன்களை அவர் பிடித்து வரக்கூடிய பொருட்களை விற்பனை செய்ய முடியவில்லை. எனவே இந்த சதுரங்கப்பட்டினத்திலிருந்து கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு உலக ஏற்றுமதி கடல் உணவு ஒரு ஏற்றுமதி தளத்தை இங்கே உருவாக்க வேண்டும். நான் அனைத்து தரப்பு மக்களுடைய பிரதிநிதியாக செயல்படுவேன். எனக்கு சாதி, மத, அரசியல் எந்த பாகுபாடும் இல்லாமல் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மீனவ சமுதாயம், மிக பிற்படுத்தப்பட்ட விவசாயிகள், பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுடைய அவருடைய தேவையை சட்டமன்றத்தில் நான் எழுப்பி இந்த ஒட்டுமொத்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நான் முழுமையாக பாடுபடுவேன். MP MLAவாக பதவி வகித்த போது செயல்படாத அதிமுக வேட்பாளரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என சிவகங்கையில் போட்டியிடும் முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவர் நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் பரப்புரைக்கு இடையே அவருடன் நமது செய்தியாளர் இளையராஜா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். உங்களை எதிர்த்து போட்டியிடுற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. இது அப்படி இருக்கும்போது உங்களுக்கான தேர்தல் களம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படியான பிரச்சாரங்கள் நீங்கள் என்ன மாதிரி திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார், செயல்பட்டிருக்காரான்னா இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார், ஆனால் செயல்பட்டிருக்காரானா இல்லை. அப்போ செயல்படாத ஒருத்தரை மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? உங்களை ஒரு நடிகர், அவர் படம் நடிக்கிறதுக்காண்டி சென்னையில் இருந்துருவார், தொகுதி மக்களுக்கு அவர் வரமாட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தையும் அவங்க வச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? இல்லை, இதே பிரச்சாரம் ஒரு வாட்டி என் மேலே சொல்கிறது தான். பட் ஏற்கனவே முதல் வாட்டி சொல்லும் பொழுதுன்னா உண்மையிலே நான் சென்னையில் இருந்தேன். ஆனால் இப்போ கடந்த 8 ஆண்டுகளாக நான் என்னுடைய சிவகங்கை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சிவகங்கையிலேருந்து 6வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அல்லூர் பஞ்சாயத்து பனங்காடுங்கிற கிராமத்தில் 8 ஆண்டுகளாக ஒரு 12 ஏக்கர் நிலத்தை வாங்கி இயற்கை விவசாயம் நம்மாழ்வாரை பற்றி பிடித்து நம்ம அந்த இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு, மாடு, கோழின்னு தட்டு வண்டி அது இதுன்னு சொல்லி எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை நான் 8 வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால் இந்த பிரச்சாரம் எடுபடாது. இப்போ உள்ளூர் வாசி தான், 8 ஆண்டுகளாக இங்கே தான் வாழ்கிறேன். படப்பிடிப்பு இருக்கும் பொழுது நான் படப்பிடிப்புக்கு போயிட்டு இங்கே வர்றேன், அவ்வளோதான். தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளில் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நட்சத்திர பேச்சாளர்கள் பரப்புரை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை ஆலங்குடி திமுக வேட்பாளர் சிவவி மெய்யநாதன் கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டபோது மகளிர் உரிமை தொகையிலிருந்து தனக்கு தேர்தல் நிதியாக 500 ரூபாய், 1000 ரூபாய் இருந்தால் தாருங்கள் என்று கேட்டதால் பெண்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு வருது? 1000. இப்ப அக்கௌண்ட்ல ஏதாச்சும் பணம் இருக்கா? பணமே இல்லையா? 100, 200 வச்சிருக்கா இல்லையா? அது கூட இல்லையா? சரி, ஏதாச்சும் ஒரு 500 அது அதிகம் இல்லையா? ஏதாச்சும் இருந்தா ஒரு 200, 300 தேர்தல் நிதி கொடுங்க எடுத்து. புதுக்கோட்டை பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக மச்சுவாடி பகுதியில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பிரச்சாரம் செய்தார். ஆவடி பாஜக வேட்பாளர் ராஜசிம்மா மகேந்திராவுக்கு ஆதரவு கேட்டு வாக்கு சேகரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் திருநின்றவூர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். கோவை கவுண்டம்பாளையம் காங்கிரஸ் வேட்பாளர் சூரியகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் மகளிர் இடஒதுக்கீடு என்ற போர்வையில் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கையை குறைக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறினார். மதுரை மேலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதனுக்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி பரப்புரையில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் தொகுதியில் கொளுத்து மெயிலில் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் KR பெரிய கருப்பணனுக்கு குலவையிட்டு ஆரத்தி எடுத்து பெண்கள் வரவேற்பு அளித்தனர். பாஜகவினருக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரை ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு மறுத்துள்ளார். பாஜகவுக்கு ஸ்ரீதர் வெம்பு தரப்பிலிருந்து லட்சக்கணக்கில் பணம் வழங்கப்பட்டதாகவும் அதில் 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவின. இந்த விவகாரத்தில் ஸ்ரீதர் வெம்பு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.